ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூட வச்சிருக்கிறதற்கு இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் வெளியிலே தேடுகிற ஏதோ ஒன்றை நீங்கள் வீட்டிற்குள்ளேயே நீங்கள் செய்யுங்கள். சில காரியங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாததுனால தான் சில பிள்ளைங்கள் வெளியே போகிறாங்க. வெளியே போய் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சிலர் டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் டியூஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்வாங்க. நிறைய பேர் வீட்டில் டிவி இல்லை, நான் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை, பக்கத்து வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா கையில் இன்றைக்கி ஒரு டாடி ஒரு 50 ருபீஸ் கொடுங்க, 50 ரூபா, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் சில்லி சிக்கன் சாப்பிட்டு வரேன், ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி வழக்கமாகி விட்டது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு பிடிச்ச பொருளை எல்லாத்தையுமே நீங்க வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன். வீட்டில் செஞ்சிருக்கலாம்ப்பா, அது வீட்டில் இருக்குப்பா, நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லையாப்பா, வீட்டில் இருக்குப்பா. சில பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இந்த செய்தி கொடுக்கறதுனுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்காம இருக்கிறாங்கன்றதற்காக அப்படியே விடாம அவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு பிடித்ததை வீட்டிற்குள்ளாகவே நீங்கள் கொண்டு வாருங்கள். வீட்டுக்குள்ள ஒரு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 50 ரூபாவை தூக்கி அவன் கையில் கொடுக்காம, நான் நம்புறேன் என்னன்னா சாயந்தரமானா அவனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடியாக இருக்கும். வீட்டில் ஒரு சின்ன, அதை விட காசு கம்மியாக தான் ஆகும். இந்த மாதிரி இப்போ சாப்பிடுப்பா. மோஸ்ட்லி அப்படி ஒரு எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டிலேயே செய்வீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளை உங்களோடு வைத்து கொள்வதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்கள் அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, அதனால அந்த காரியத்தை வீட்டிலே செய்து கொடுங்க. நண்பரோட கொஞ்சம் பேச வேண்டியதுன்னா வீட்டில் உட்காந்து பேசுப்பா, வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரை பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க.